வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் தம்பி ரீல்ஸ் போட, இன்னொரு பக்கம் அண்ணன் தம்பி மண்டையில கோடு போட, இங்க தம்பி பக்குவமா ஆம்லேட் போட, ஐபோனை தூக்கி மேல போட அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான காமெடி கலந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு உங்களுடைய லைக்கை தட்டிக்கங்க, அப்பதான் அடுத்தவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். அப்புறம் சார், இந்த வீட்டு வாடகை 2 மாசம் பெண்டிங்ல இருக்கு, நீங்க எப்படிக்கா படுத்துக்கிட்டீங்கன்னா நான் அப்படிக்கா எடுத்துட்டு ஓடி போயிருவேன். ஏய் வச்சிட்டு போடாமத. இவனை வச்சு ஒரு வீடு ஒண்ணு கட்டினான்ப்பா. ஆனா கடைசியில இவனால ஒரு படிக்கட்டு கூட ஒழுங்கா கட்ட முடியல. இங்க பாருங்க, டைல்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அடே, உன்னால ஒரு லோடு டைல்ஸ் வேஸ்ட் ஆயிட்டான். நல்ல வேலை எவனும் பார்க்கல, அதுக்குள்ள எடுத்து நம்ம உள்ள வச்சு அமுக்கிட்டு போயிருவோம். டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கு நான் சாப்பாட்டுக்கு லீவ் விட்டுருக்கேன், இன்னைக்கு வச்சுட்டு நான் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன், இன்னைக்குள்ள சாப்பாடு எடுத்துட்டு ஓடியாங்க பாப்போம். ஏங்க நீங்களே சொல்லுங்க, இது உங்களுக்கே ஓவர தெரியல. நானே கடனை வாங்கி ஒரு பெட்ஷீட்டை வாங்கி விரிச்சிட்டு சொகுசா படுத்து எந்திரிச்சு பாக்கறதுக்குள்ள பெட்ஷீட்டை காணும். சரி, பெட்ஷீட் எங்கடான்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு ட்ரெஸ் அடிச்சு போட்டு வந்துட்டீங்க. இருடி வாரம் ஒண்ணு. அப்புறம் தம்பி எங்க வந்தீங்க? இல்ல, வண்டிக்கு டேங்க ஃபுல் பண்ணணும். எதுக்கு? இந்த வண்டிக்கா? நல்லா பார்த்து சொல்லுங்க. லோ ஆங்கிள், சைடு ஆங்கிள் எல்லாமே நம்ம அண்ணன் கிட்ட தான் கத்துக்கணும். இந்த ஆங்கிள் சரியில்லை, அப்படி கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டா இருக்கும். ஒரு கண்ணாடி ஒன்று வீட்டுக்கு வாங்கணும் சார். அதை முன்னாடி திருப்பி இருக்கு பதிலா பின்னாடி கூடி திருப்பி வச்சிட்டேன். ஃபாலோ பண்றான் பாடிஸ்டோட 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபாலோ பண்றான் சார். அவ்வளவுதான், இருக்கிற மொத்த கண்ணாடியும் தூக்கி இதுல மாட்டியாச்சு. அந்த ஒரு கண்ணாடி மட்டும் தம்பி எடுத்து, அந்த ஒரு கண்ணாடியை என்னங்க தம்பி இதே அடைச்சு எடுத்துட்டு போவோம். இதே இங்க பாரு தம்பி, நீ கொஞ்சம் அசைஞ்சாலும் நம்ம போட்டு வச்சிருக்க செட்டப் எல்லாம் வெளியே தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். இப்ப ரெடியா? ஓகே ரெடி. அவ்வளவுதான், தூக்கி தூர போட்டு வாங்க, நம்ம போவோம். அண்ணே இங்க பாத்தீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இதே மாதிரி தம்பிக்கு ஒரு கோட்டை ஒண்ணு போட்டு விடுங்க பாக்கலாம். அவ்வளவுதானே தம்பி? இப்ப பாரு, இதெல்லாம் அசால்ட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போட்டு. இனிமேல் கொடைக்கானல் போகணும், குற்றாலம் போகணும்னு சொல்லிட்டு இனிமேல் எவனாச்சும் கேளு மோனம். அப்புறம் இருக்கு, நானும் டிரைவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண் முழிச்சு. அடே டிரைவரே அது இந்த நைட்டுக்கு பசி கொஞ்சம் ஓவர் ஆயிட்டா, கொஞ்சம் ஆம்லேட் ஒன்று போட்டு கொடுப்பான்னு கேட்டேன். அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊத்திட்டு, இந்த விரவு இருக்குல்ல, விரவு, அதுக்கு பதில ஒன்று உள்ள வச்சு போட்டா பாரு ஆம்லேட்டு. ஐயோ, இதுக்கு அப்புறம் வேண்ட ஆம்லேட்டு கேட்பேன். வாய்ப்பே இல்லை. அது தம்பி வீட்டுல ரீல்ஸ்லாம் சும்மா செம்மையா பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. என்னடா கேமரால இன்னொரு வந்துருது. ஐயோ பாத்துட்டானே. டேய், முதல்ல அந்த பாத்துமா சாப்பிட்டா. இந்த ட்ரெயின்ல போகும்போது அப்படி வெளிப்புற அழகா அப்படி ரசிச்சுக்கிட்டு போகும்போது இருக்கிற அந்த ஸ்டைல் இருக்க, அப்படி இந்த சிப்ஸ் பாக்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டு, ஐயோ அவ்வளவுதான், சீனி முடிஞ்சு போச்சு, கிளம்பி போவோம். தம்பி உள்ள இருந்து வரும்போது சும்மா கத்தையே எடுத்துட்டு வருவாப்ல. அப்புறம் தம்பி, நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க தெரியுது, உங்களுக்கு செய்யலாம், யாருக்கு செய்ய போறேன் தாங்க அப்படி. அப்புறம் தம்பி, அடுப்புக்கு என்ன ப்ராப்ளம்? அடுப்புல கேஸ் எரிய மாட்டேங்குது. எடுத்து கேஸ் எரிய மாட்டேங்க. என்கிட்ட வந்த பிறகு கேஸ் இல்ல, விரவு வச்சாலும் எரிஞ்சவனு. இப்போ இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, இப்படி அடிச்சு துவச்சு இன்னைக்கு எரிய வச்சு வாண்ட கொடுக்க மாட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் உட்காரு. இந்த இடத்துலலாம் செலவை பத்தி பேசிடவே கூடாது. ஏன்னா நான் ஒரே ஒரு போன் காலு, 2 வளையல், ஒரே ஒரு சேலை, அவ்வளவுதான். 50,000 ரூபாய் போன் அபேஸ். லவ்னா லவ், உங்க வீட்டு லவ் எங்க வீட்டு லவ் கிடையாதுங்க. ஹார்ட் டச்சிங் அப்படியாப்பட்ட லவ். பாக்குறவங்க பொறாமப்பட்டு பக்கத்துல போய் மூஞ்ச பார்த்தா
என்னடா லவ்வுக்கு தாடி மீசெல்லாம் முளைச்சிருக்கு. இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தாங்க நான் வலை போட்டு தேடிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சார், ஒரு ஆம்பளைட்டை இவ்வளவு பக்குவமா ஹேண்டில் பண்றான்ட்டு. இவருக்கு மட்டும் நம்ம பொண்ணை மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களா, ரொம்ப பக்குவமா. டேய், என்னடா ஆம்பளைட்டை திருப்பி போட தான் இவ்வளவு பக்குவம் பண்ணியா? இங்க பாருங்க சார், ஒரு மார்பிள் சொல்ல ஒத்தால கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரான். ரொம்ப கஷ்டமா இருக்காப்பா. ஆமாப்பா, சரி வையாப்பா, நான் தூக்கிட்டு போறேன். ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? இங்க நம்ம தாத்தா ஆடுற டான்ஸ் இருக்க, சும்மா ஆட ஆரம்பிச்சாருன்னா நட்டு போல்டு எல்லாத்தையும் சும்மா கலத்தி டைட் வச்சு பின்னி பெடல் எடுத்துருவாரு. ஏங்க, நீங்களும் காரும் ரொம்ப நட்புங்கிறக்காண்டி இந்த மாதிரி அநியாயத்துக்கு நட்பெல்லாம் காயப்படக்கூடாது. சாரி, நைட்டி எல்லாம் காயப்படக்கூடாது. அதனால நட்பு மேல அந்த கார் எடுங்க. சாரி, அந்த நைட்டி எடுங்க முத. சார், இங்க பாருங்க, இவர் வந்ததுமே இந்த கல்யாண மண்டபமே சும்மா மிரண்டு இருக்கு. அவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்து அந்த பொண்ணோட கண்ணை பாருங்களேன், அவர் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன்லாம் எவன கல்யாணத்துக்கு கூட்டது. சரி நண்பர்களே, நம்ம சேனல் சற்று முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோவோட தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை விட அடுத்து ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அதுவரை உங்களிடம் டாடா, பை பாய்.